சொல்ற? அத்தை, நடந்த உண்மையை நான் சொல்லிட்டேன். என் மனசு கேட்கல. இதுக்காக நீங்க என்ன திட்டினாலும் சரி. நான் எதுக்கு உன்னை திட்ட போறேன்? மாப்பிள்ளை அவ தங்கச்சிக்கு மாத்தி விடுற அளவுக்கு திமிரா போச்சா? அவ அவ்வளவு சுதாரிப்பா இருக்காளா? அத்தை, அவ பெரிய ஆள் அத்தை. அவளை நான் விட மாட்டேன்டி. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் நீலாவதி பேசுறேன். நீலாவதியா? எந்த நீலாவதி? நெல்லியாண்ட ஒரு சம்சாரம் நீலாவதி பேசுறேன். அம்மா நீங்களா? வீட்டுக்கு வந்தோம், நீங்க இல்ல. ஐயா வேற ஊருக்கு போனதா சொன்னாங்க, நீங்களும் வெளிய போனதா சொன்னாங்க. நீதானே போயிருந்தோம், ஒரேடியா போயிடலையே. என்னம்மா சொல்றீங்க? பின்ன என்னங்க, ஐயா வீட்ல இல்லன்னா சம்பந்தம் மாறி போயிடுமா? ஓ அதுவா? அவங்களுக்கு சொக்கலிங்கம் பொண்ணு ராகினியே ஏற்கனவே தெரியுமா. அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சு போய் திருப்தியா போயிருக்காங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? எங்க பொண்ணுக்கு நல்ல வரனை கொண்டாங்கன்னா அதை இன்னொரு இடத்துக்கு மாத்தி விடுவீங்களா? என்னங்க இப்படி செய்றீங்க? நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணலமா. நீங்க தப்பு பண்ணாம எவ்வளவு தூரத்துக்கு போச்சு? சம்பந்தம் கை மாறிச்சு. நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? கொஞ்ச நேரம் காத்திருந்தா உங்க கௌரவம் குறைஞ்சா போயிடும். அம்மா வீட்டுக்கு வந்து விவரமா சொல்லி கேட்டமா. உங்க ரெண்டாவது மருமக தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல என்னமா பண்ண முடியும்? அவ ஒரு விளங்காதவ. சின்னவ, அவளுக்கு என்ன தெரியும்? எல்லாம் எங்க தலையெழுத்து. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. அம்மா ஏதாவது பிரச்சனையா? சந்தோஷம் பொங்குது. சரிங்க, மாப்பிள்ளை என்ன பண்றாப்ல? ஓ அதுவா? அந்த தம்பி பேங்க்ல வேலை பாக்குதுமா. ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு என்ன திமிரு இருக்கணும்? என்னாச்சு அத்தை? தரகர் என்ன புள்ள படப்புல மண்ணெலி போட்டாடி அந்த காமு. விளங்காத சிரிக்கி ஊம குசும்பி எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கா தெரியுமா? என் நெஞ்சே எரியுது. அத்தை, தண்ணி கொண்டு வந்து தரவா? நக்கலா? ஏண்டி அறிவு கிட்டவளே, அவதான் அப்படி காரியத்தை சாதிக்க பார்த்தானா? நீ ஊம கொட்ட மாதிரி அவ வாயை பார்த்துட்டு இருந்தியா? அவ செவுல 4 இழுப்பு இழுத்துட்டு ஓ சோழிய பண்ணு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் அத்தை, இந்த வீட்ல நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன சொல்ற? ஆமா அத்தை, காம ஊத்திட்டனா இந்த வீட்ல மாமா என்ன இருக்கிறதுக்கு விடுவாரா? நீங்களே சொல்லுங்க. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தான். ஆனா என்னைக்காவது நான் இப்படி நடந்திருக்கேனா? எங்க உங்க வாய் திறந்து சொல்லுங்க. என்னைக்காவது உங்க பேச்ச மீறி நடந்திருப்பேனா? அத்தை, நான் பேருக்கு தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ஆனா நான் 3ஆம் தரம் தான். காம இந்த வீட்டுக்கு வந்தா மூத்தவங்கிற முறையில நான் செய்ய வேண்டிய காரியத்தை கூட முழுசா செய்யல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஏன் வனிதாக்கு மாப்பிள்ள பேச போனீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஏன் வனிதாக்குமா நான் அண்ணி இல்லாம போயிட்டேன். இப்ப புதுசா வந்தவகிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களே. அத்தை, நான் உங்களை குறை சொல்றேன்னு மட்டும் தப்பா நினைக்காதீங்க. என் மனசுல இத்தனை நாள் அழுத்தி கிடந்ததை தான் சொல்றேன். நீங்க தெளிவாதான் இருந்தீங்க. அவளை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி வச்சீங்க. ஆனா மாமா அவளை நம்புறாரே, அத நினைச்சாலே கேவலமா இருக்கு அத்தை. எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிருக்காடி இந்த உலக்க. ஏன் அத்தை, மாப்பிளைக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்களே, என்ன வேலையா? பேங்க்ல வேலை, அருமையான வேலை. எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டா. ஐயோ, பேங்க் வேலைன்னா ரொம்ப நல்ல இடமாச்சே. அத்தை, இவ ஒரு பெரிய பிளானோட தான் இருக்கா. நான் சொல்றத உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இவளுக்கு உங்க மேல பொல்லாத கோவம் இருக்கு அத்தை. வனிதாவை அவங்க அண்ணனுக்கு கட்டி வச்சதுக்கு அப்புறம் உங்களை ஒரு கை பாக்கலான்னு இருக்கா. ஏன்னா வனிதாவுக்குன்னா நீங்க ரொம்ப பொறுமையா போவீங்களா, அதுக்குதான். எவ்வளவு பெரிய கல்லுல இங்க இருந்திருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருப்பா. அவர் என்னடனா அருமை பெத்த தங்கமணி இந்த எருமைக்கு சினிமா டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போறாரு. இவளு என்னடனா புருஷனோட ஜோடி போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பி போயிட்டா. வரட்டும், அந்த குந்தானிக்கு இன்னைக்கு இருக்கு. ஐயோ 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 ஐயோ, தள்ளுங்க தள்ளுங்கம்மா தள்ளுங்க. என்னாச்சு என்னாச்சு? ஐயோ ஐயோ, மிஷின்லாம் போச்சு. ஐயோ 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 ஐயோ, பாண்டி பாண்டி, ஐயா ஐயா ஐயா, அம்மா யாராவது உதவிக்கு வாங்கல. ஐயோ பாண்டி. என்னடா இது? என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? சும்மா. இங்க எதுக்கு நிக்கிறீங்க? இல்ல, ஏத்தாப்புல கராட்டே கோர்ஸ் இருக்காங்க, அதான் சும்மா. அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க மச்சான். ஓ, பழக்கமோ? பழகாம எப்படி ஆடுவாங்க? ஏய், என்ன கிண்டலா? அந்த கராட்டே கோர்ஸ் உங்களுக்கு எப்படி பழக்கம்னு கேட்டேன். அவங்க டான்ஸ் போய் பாத்திருக்கீங்களா? நாங்க எதுக்கு அங்க போறோம்? இதெல்லாம் உங்க கூட கத்துக்க வந்ததுக்கு தண்டனையா? போலாமா? போலாமா மச்சான்? இந்த கராட்டே குரூப்ல அழகு சுந்தரின்னு ஒரு பொண்ணு சூப்பரா ஆடுறா. நேத்து நைட்டு ஃபுல்லா ஆனாலாம். அவ்வளவு அழகா ஆடியும் டயர்டே ஆகலையா? பரவாயில்லையப்பா. நீங்க நைட் ஃபுல்லா டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே டயர்ட் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வந்துட்டீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? தலைனை அடிக்க வச்சு போத்திட்டு அதுவும் இவர் உயரத்துக்கு 2 தடவை வேற. ஏன் அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே? சொல்லிட்டு போனா என்ன விட மாட்டேன்னு சொல்றேன். சொன்னாப்புல விட்டுருக்கீங்களா? நீங்களும் வர மாட்டீங்க, எங்களையும் விட மாட்டீங்க. அப்பா நான் தான்ப்பா வர மாட்டேன். நீங்க போனா விட்டுருவோம்ப்பா. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நாங்க போலாமா? அட பாவிகளா, போயிட்டு வாங்க. போலாமா? மச்சான், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்.
இந்த அழகு சுந்தரி பொண்ணு நல்லா ஆடுறாங்க. சரி, நீங்களும் நல்லா கச்சேரி வாசிப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். புக் பண்ணிடுவா. பிச்சே போடுவேன். கராட்டே எதுக்கு அனுப்ப மாட்டேன். ஏண்டா சேக்கடா உங்களுக்கு? வாங்கடா. ஏய், நீ பெரிய வித்வானி சொல்லி அவகிட்ட கெத்தா பேசுன. நீ இவரை கூப்பிடுற, இவரு வந்தானே நீ என்ன வருது? உன் கெத்தா என்ன வருது? அதெல்லாம் அவர் வரமாட்டாரு. நீ பேசாம வா. ஐடியா கொடுக்குற பாரு. வாங்க. என்னதான் கச்சேரிக்கா? ஆமாங்க. ஆமா, நீங்க என்ன இங்க தனியா வந்திருக்கீங்க? இல்லத்தான், அப்பா ரூம்ல தான் இருக்காரு. பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவரை பாத்துட்டு போலான்னு வந்தோம். டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க? இல்லத்தான், சீரியஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு திடீர்னு பெரியப்பான்னு சொல்றீங்களா? அதான் ஒன்றும் புரியல. இவ்வளவு நாள் தொடர்பே இல்லாதான், கடைசி நேரம் அதான் பாத்துட்டு போலான்னு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். எங்க கிளம்புறீங்க? கச்சேரிக்கு. கச்சேரிக்கா? நானும் வரத்தான். நீங்க மாமாட்டெல்லாம் கேட்கணும். நீங்க அப்படியே. அப்பா நான் சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவாரு. நான் போய் அப்பா கூட்டு வந்துடுறேன். சரி, கூட்டு வாங்க. நான் கீழே இருக்கேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஐஸ் வாட்டரா? சுடு தண்ணி. என்ன நக்கலா? இல்ல, மாடு கிட்ட இருந்து குடிச்சது. ஒயிட்டா இருக்கு. ஐயோ, என்ன? இல்ல இப்ப போச்சு வனிதா புள்ள. ஆமா. அதுக்கு கரகாட்ட Dress போட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. ஏய் கச்சா, உனக்கு ஏன்டா அப்படி ஒரு வக்கர புத்தி? உனக்கு வர வர வக்கரம் அதிகமாயிருச்சு. பேசாம வா. உள்ள போலாம். உட்காரு காமு. ஏங்க அவளை எப்படி விட்டு போறதா? அடிச்சு கொள்ள வேண்டாம். உட்காரு, உட்காரு. என்னங்க இங்க நிப்பாட்டிட்டீங்க? இறங்கு முதல்ல. என்னங்க? பாத்தியா? பார்த்தல கேவலமா உன்ன ஜோடியா தோல் மேல கை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சொல்லுடி, இப்ப என்ன சொல்ல போற? அன்னைக்கு உன் தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கின, இப்பயே வாங்குவியா? சொல்லுடி. ஏங்க அவளை நினைச்சவே வெறுப்பா இருக்குங்க. வெறுப்பா இருக்கா? கேவலமா இருக்கு. சை, ஏன் கேவலமா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களோ? வாங்க போலாம். அவளை இப்படியே விடாத, ரொம்ப ஆட்டம் காட்டுறா. அவளை தியேட்டர்ல வச்சு எனக்கு இருக்க கொஞ்ச நெஞ்ச மானமும் போடும். அதான ஆசை. ஐயோ, என்ன நிறுத்துடி. அன்னைக்கு நான் சொல்றப்ப கண்டவெல்லாம் சொன்னா என் தங்கச்சி பத்தி சொன்னா நம்பிடுவீங்களான்னு கேட்ட. பார்த்தல, நீயும் பார்த்தல. இன்னைக்கு அந்த கண்டவ கூட தான் ஒன்னா தேட்டர் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு உன் தங்கச்சி உட்காந்து இருந்தா. இதெல்லாம் ஒரு குடும்பம். இதேதான் அந்த கேடுகட்ட சிரிக்கிட்ட கேட்கும் போது நடிச்சு அழுது அப்படியே கண்ணீர் விட்டா. ஆனா இன்னைக்கு பார்த்தல, ஐயோ இனிமேல போற வரப்பெல்லாம் செந்தில் என்ன பார்த்தாலே ஈடு கேவலமா சிரிப்பானே.
காமு அன்னைக்கு உன் தங்கச்சிக்காக அவனை புடிச்சு அடிச்சேன். அவன் என்ன பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? கேவலமா என்ன பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? பரமு காசுக்காக சோரம் போறவன் சொன்னான். என்னங்க சொல்றீங்க? அவன் அவ்வளவு கேவலமா பேசியிருக்கான். அவனை நீங்க சும்மா விட்டீங்க? சும்மா விட்டேனா? அடிச்சேன்டி. என் குழந்தைய அப்ப தப்பா பேசாதான் அவனை அடிச்சேன். ஆனா இன்னைக்கு நான் யாரை அடிச்சேனோ அவன் பையில இருக்க பணத்துக்காக ஐயோ அவன் கூட ஒட்டி ஒராசிக்கிட்டு அசிங்கமா இனிமேல் அதை செந்தில என்ன பார்க்கும் போது என்னத்தம்மா சொல்லுவான்? உன் குழந்தைய என் கூட ஐயோ சை ஏய் சை அல்லாதடி நடிக்காத. டேய் அன்னைக்கு அந்த பரம கேட்கும் போது ஐயோ எனக்கும் செந்திலுக்கும் ஒண்ணும் இல்லைங்க என்ன சந்தேகப்படாதீங்க அப்படி ஓட அழுதா. ஆனா இன்னைக்கு அதாண்டி உன் குடும்பத்தை கண்ணீர் இருக்கிறது என்ன தெரியுமா? செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு உதவுற தண்ணீர். நீங்க இப்படி பொதுவா பேசுறீங்க? அப்புறம் வேற எப்படி பேச சொல்ற? இன்னைக்கு நான் பேசும்போது உனக்கு கூசுதே, நாளைக்கு ஊரே பேசுமே, அப்பட பண்ணுவேன். ஆமா உன் தங்கச்சி பரமனசுல என்ன பெரிய பேரழகி நினைப்பா? பாக்குறவங்க எல்லாரும் தான் பின்னாடி சுத்துறாங்க, நான் லவ் பண்றாங்க நினைப்பு. அதான் நேத்து சக்தி, இன்னைக்கு செந்தில, நாளைக்கு யாரோ. சை ஏய் இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்தா போன போட்டு உங்க அண்ணன் கிட்ட கோபி மச்சான் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லு. உன் தங்கச்சியோட அருமை பெருமைலாம் சொல்லு. புடிடி போன போட்டு சொல்லு. அண்ணன் கச்சேரிக்காக தஞ்சாவூர் போயிருக்காரு. அவர் பார்லிமெண்ட்டே போயிருக்கட்டும், இங்க உங்க குடும்பம் மான போக போகுது, அது பரவாயில்லையா? இந்தா போன போட்டு சொல்லுடி. இல்லங்க அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா வேலையை விட்டு உடனே இங்க வந்துருவாரு. ஏற்கனவே பரும வீட்ல நல்லா அடிச்சாரு அவரு. ஆமா உங்க வீட்லயே கோபி மச்சான் தான் கொஞ்சம் சொரண உள்ள ஆளு, அவர் அப்படி செய்வாரு. ஆனா பரம்புக்கு சுத்தமா இல்ல. அன்னைக்கு சக்தி பையன் என்ன பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நீ பொண்ணு எடுத்த குடும்பம் காசு கலையிற குடும்பம் சொன்னோம். இன்னைக்கு அது உண்மையான எனக்கு தோணுது. சை எங்க என்னம்மா சொல்றீங்க? நான் அப்படி சொல்லனாலும் ஊர் அப்படி சொல்லண்டி. ஏன்னா உன் தங்கச்சியோட நடத்த அப்படி. பாருக்காம உனக்கு முதல்ல கடைசியமா சொல்றேன், இனிமேல் பரம்பு பாவம் அவன் என் தங்கச்சி அப்படி இப்படி நான் அவளுக்கு வக்காலத்து வாங்கின நான் மனுஷனா இல்ல உன் புருஷனா கூட இருக்க மாட்டேன். காமு இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தெரியுமா? தேட்டருக்கு போயிட்டு அந்த பரம புடிச்சு இழுத்து போட்டு அடிக்கிறதா, இல்ல நடந்த அத்தனை கேவலத்தையும் உங்க வீட்டுல போய் சொல்றதா, இல்ல நம்ம வீட்டுக்கு போறதா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாத்துப்பா மெதுவா பிடிச்சது இறக்கிறேன். பாத்து பாத்து மெதுவா மெதுவா. அண்ணே நம்ம பாண்டிய பாருங்கண்ணே. பாண்டி டேய் என்னடா அது மூக்கெல்லாம் என்னடா ஆச்சு பாண்டி? என்னாச்சு பாண்டி? கீழே விழுந்துட்டியா? என்னாச்சுடா? என்னடா இப்படி அடிபட்டு வந்திருக்க? ராசப்பா என்னாச்சு? ராசப்பா என்னாச்சு? அண்ணே சாயந்தரம் நம்ம கடை பக்கமா வந்துகிட்டு இருந்தேனே, நம்ம கடை வாசல்ல ஒரே கூட்டம். கூட்டத்தை விளக்கிட்டு உள்ள போய் பார்த்தனா இவன் இப்படி அடிபட்டு கிடக்குறான். கடையெல்லாம் நொறுங்கி கிடக்கு. யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அப்புறம் இவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்த்துக்கிட்டு இங்க கூட்டிகிட்டு வர்றேனே. என்னடா இது? யாரோ வந்து அடிச்சிருக்காங்கற, கடையை நொறுக்கிருக்கான்ற. யாரோ ஒன்னு அடிச்சது நீ என்னடா சொன்ன? உனக்கு அவங்களுக்கு என்னடா சம்பந்தம் பாட்டி? டேய் உங்க அப்பா கேக்குறாருலடா, சொல்லுடா. எப்படி சொல்லுவான்? கைய கால வச்சுட்டு ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ரவுடின்னு, எனக்கு ஈடு என யாரும் இல்லன்னு ஒரேடி ஆட்டம் போட்டா இப்படித்தான் வந்து சேரும். புஷ்பா என்ன நக்கல? பேசாம இருக்க மாட்டியா? சொல்லுடா. சொல்றியா இல்லையாடா? அம்மா என்ன அடிச்சது பரமோட ஃப்ரெண்டுமா. என்னது பரமோட ஃப்ரெண்டா? ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு வெக்கம் இல்லையா? அம்மா அடிச்சது ஆம்பளை ஃப்ரெண்டுமா. என்னது ஆம்பளை ஃப்ரெண்டா? என்னடா சொல்ற? அவளுக்கு ஏதுடா ஆம்பளை ஃப்ரெண்டு? புரியுற மாதிரி சொல்லி தொலைடா. அம்மா எவனோ சக்தின்னு பையமா பரம பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் அடிக்கடி பரம டார்ச் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு அவனை அடிச்சு வெட்டிட்டேம்மா. அதை அவன் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடையில வந்து என்ன அடிச்சு கடையை நொறுக்கி போட்டு போயிட்டாமா. என்னடா ஆம்பளை ஃப்ரெண்டுன்ற உன்னை அடிச்சாங்கன்ற? என்னடா கேக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவன் எதுக்குடா உன்னை அடிக்கணும்? அம்மா என்னை அடிச்சதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லம்மா. ஆனா
கடையை அடிச்சு நொறுக்கி போட்டு போயிட்டாங்கம்மா. அண்ணே தஞ்சாவூருக்கு போகும்போது பாண்டி கடையை நல்லா பாத்துக்கடா, உன்னை நம்பி தானே விட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ணே வந்து கேட்டா அவர் முகத்துல எப்படி முழிப்புன்னு தெரியலம்மா. அண்ணே பாவம்மா. இப்ப கூட அண்ணே என்னாலதாம்மா பாதிக்கப்பட்டிருக்காரு. அம்மா காமு காமு பாத்தியா காமு, உங்க அண்ணனை யாரும் அடிச்சு போட்டாங்களா? யாருன்னு கேட்டா பாண்டி பரமோட பிறண்டுன்னு சொல்றாமா. அதுவும் ஆம்பளை பிறண்டாமா. உனக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமாமா? இங்க வாவே இங்க வாவே, இங்க பாரு பாண்டிய எப்படி அடிச்சு போட்டிருக்காங்கன்னு பாரு. இவனை அடிச்சதும் இல்லாம கோபி கடையை வேற அடிச்சு நொறுக்கிட்டாங்களாமா. ஏண்டா ஏண்டா உனக்கு இப்படி நடக்குது? போச்சு, எல்லாம் போச்சு. உருட்டா மாதிரி தான் நம்ம குடும்பம். இனிமே உருட்டா மாதிரி தான். இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நான் நினைச்சதெல்லாம் வெறும் கனவு தானா? இல்ல, அழிய போகுது, நம்ம குடும்பமே அழிய போகுது. ஏங்க என்னங்க பேசுறீங்க? அடிச்சவனை யாருன்னு விசாரிச்சு அவனை வச்சு வாங்காம இப்படி நம்ம குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. என்னடி பேசுற நீ? ஆம்பளை பிள்ளை பெத்திரிக்கையா ஒரு தருதலையா? பெத்திரிக்கையடி இவனை போய். இவனால தாண்டி நம்ம மகாவோட வாழ்க்கை அத்த குத்தலாயிருச்சு. இவன் தருதலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் அடுத்து உன் பொண்ணு ஆரம்பிச்சிருச்சு. ஆம்பளை சவகாசம், ஆம்பளை ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்க பாரு. அண்ணனே அடிக்கிற அளவுக்கு. உருப்படாதே, நம்ம குடும்பமே உருப்படாது. எங்கடியாவா பரவாயில்ல, அவ இன்னும் வரலங்க. இங்கதான் இங்க போடை கூட்டு வர போடை கூப்பிடுறியா அவளை?